நம்முடைய வழிபாட்டில் மறந்து போன ஒரு தெய்வம், மன்னர் காலத்தில் வழிபட்ட தெய்வம், பல மன்னர்களுக்கு குலதெய்வமாக இருந்த தெய்வம். இந்த தெய்வத்தை வழிபட நமக்கு கிடைக்கும் பலன்கள் எண்ணற்றவை. எப்படி வழிபடலாம்னு தெரிந்து கொள்ளலாமா? நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், அஸ்ட்ராலஜர், பக்தி சொற்பொழிவாளர். இந்த பதிவில் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்திருக்கேன். நிறைய தெய்வங்கள் நாம் வழிபட்டு கொண்டிருக்கோம். இந்த கலியுகத்தில் புதுசாக நிறைய அவதார தெய்வங்கள்லாம் நம்ம வழிபட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய வழிபாட்டில் நாம் மறந்து போன ஒரு தெய்வம், நம்முடைய வழிபாடுகளில் அந்த வழிபாட்டையே நாம் செய்ய மறந்த ஒரு தெய்வம் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மன்னர் காலத்தில், அதாவது 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு தொடர்ந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு வரை இந்த தெய்வத்தை மன்னர்கள் வழிபட்டு வந்தார்கள். பல மன்னர்களுக்கு இந்த தெய்வம் குலதெய்வமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் இந்த தெய்வத்தை வழிபட்டு எண்ணற்ற பலன்களை பெற்றிருக்காங்க. தவ்வை வழிபாடு என்கின்ற பெயர்ல இந்த தெய்வத்தை நாம வழிபட்டு வந்தோம். யார் இந்த தெய்வம் அப்படின்னா, இவள் ஒரு பெண் தெய்வம். இவளுடைய பெயர் ஜேஷ்டா தேவி. ஜேஷ்டா அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, மூத்தவள் அப்படின்னு அர்த்தம். இளையவள், மூத்தவள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி மூத்தவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ யாருக்கு மூத்தவளாக இருக்கா அப்படின்னு பார்க்க போனோம்னா, இந்த ஜேஷ்டா தேவி மகாலட்சுமி தாயாருக்கு மூத்தவளாக இருக்கா. அப்போ இந்த ஜேஷ்டா தேவி எப்படி தோன்றினாள் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, இவளுக்கு ஏன் இந்த பெயர் காரணம் வந்தது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். மகாலட்சுமி தாயார் எங்கேருந்து தோன்றினார்கள்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பார்க்கடலை கடையும் பொழுது அங்கிருந்து தோன்றினவள் மகாலட்சுமி தாயார். இந்த பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கிடைந்த போது முதல்ல எடுத்த உடனே நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்திருதில்லை. முதல்ல ஆலகால விஷம் வந்தது. இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள் தான் முதல்ல வெளிப்பட்டது. அப்படி மகாலட்சுமி தாயார் வருவதற்கு முன்னால் இந்த மூத்தவளான ஜேஷ்டா தேவி வெளிப்பட்டாள். மகாலட்சுமி சர்வமங்களங்கள் பொருந்தி எவ்வளவு அழகாக இருப்பார்களோ அதற்கு நேர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை கொண்டு ஒரு பெண்ணானவள் வெளிப்பட்டாள். அவளுக்கு தான் ஜேஷ்டா தேவி, மூத்தவள், மூத்த தேவி அப்படின்னு பெயர் உண்டானது. இவளை எதற்காக வணங்கணும்? மகாலட்சுமி தாயாரை வணங்கினா நமக்கு சர்வ மங்களமும் சர்வ ஐஸ்வர்யமும் கிடைக்கும்னு சொல்றோம். இப்போ அவளுக்கு முன்னால் தோன்றின இந்த ஜேஷ்டா தேவியை எதற்காக வணங்க வேண்டும்? மங்களங்களுக்கு அதிதேவதையாக லக்ஷ்மி இருக்கா அப்படின்னா, அமங்கலங்களுக்கு அதிதேவதையாக இந்த ஜேஷ்டா தேவியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு புரிதல் தேவைப்படுது. இந்த ஜேஷ்டா தேவி அமங்கலங்களுக்கு அதிதேவதையாக இருக்கா. இப்போ இவளை வணங்க வணங்க நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கஷ்டங்கள், தரித்திரங்கள், நோய்கள் இது எல்லாம் விலக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இதை புரிந்து கொண்ட அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த தேவியை ஆலயத்தில் வைத்து வழிபட்டு வந்தார்கள். தங்களுடைய கஷ்டங்களை தீர இந்த தேவி வழிபாட்டை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். பல சோழ மன்னர்களுக்கும் பல்லவ மன்னர்களுக்கும் இந்த தெய்வமானவள் குலதெய்வமாகவே இருந்திருக்கிறாள். நாளடைவில் இவளை பற்றின புரிதல்கள் நம்மிடையே தவறுதலாக ஏற்பட்டதுனால இவளுடைய வழிபாட்டை நாம் செய்வதை நிறுத்திவிட்டோம். இந்த மூத்த தேவி என்கின்றது இந்த பேச்சு வழக்கில் மூதேவி என்கின்ற நாமத்தோடு வந்துவிட்டது. மூதேவி என்ற வார்த்தையை நாம அமங்கலமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதனால இந்த தேவியையும் அமங்கலமான ஒரு தேவி, இவளை வழிபட்டால் நமக்கு கஷ்டங்கள் வரும், நமக்கு தேவையற்ற தொல்லைகள் வரும் அப்படின்னு நினைத்து கொண்டு இவளுடைய வழிபாடு மெல்ல 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 குறைய ஆரம்பிச்சது. இப்போ மீண்டும் இவளை பற்றின ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படுது. அதை தான் இப்போ கிங்ஸ் டிவி மூலமா உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கேன். இப்போ இந்த தெய்வத்தின் படைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். மகாவிஷ்ணுவானவர் எதற்கு இந்த தேவியை படைத்தார் அப்படின்னா, லக்ஷ்மி ஒரு இடத்தில் குடியிருக்கணும், வாசம் செய்யணும் அப்படின்னா அந்த இடம் மிகவும் தூய்மையாக இருக்கணும். அது வீடாக இருந்தாலும் சரி, அல்லது அது நம்முடைய மனமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் தூய்மை நிலைத்திருக்க வேண்டும். இப்போ இந்த தூய்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேவியாக இந்த ஜேஷ்டா தேவியின் படைப்பானது இருக்கு.
அதனால தான் இந்த தேவியின் உருவத்தை பார்த்தீர்கள்னா ஒரு கையில் துடப்பமும் ஒரு கையில் முரமும் வைத்துக்கொண்டு இந்த தேவி காட்சி அளிப்பாள். இப்போ சுத்தத்தை தரக்கூடிய ஒரு தேவி. இவளை வணங்க வணங்க நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற மலங்களெல்லாம் கழியும். அப்பதான் அந்த உள்ளத்தில் லக்ஷ்மியானவள் வாசம் செய்வாள், அந்த இல்லத்தில் லக்ஷ்மியானவள் வாசம் செய்வாள். இந்த தேவி வழிபாடு எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் நிறைய பூஜை பண்ணுறேன், வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறேன், விளக்கு பூஜை பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கஷ்டங்கள் தான் மீதி இருக்குது, லக்ஷ்மி கடாட்சமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த வழிபாட்டிற்கு முன்னாடி இந்த ஜேஷ்டா தேவியை வணங்கிவிட்டு லக்ஷ்மியை வணங்கி பாருங்க. நிச்சயம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய இல்லத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமான ஒரு காரணத்திற்காக இந்த தேவியை வணங்கலாம். எதற்கு அப்படின்னா, சனியின் தாக்கத்தை குறைப்பதற்காக. ஏன்னா சனியே இந்த தேவியிடத்தில் ஒரு முறை சரணாகதி அடைந்திருக்கிறார். புராண காலத்துல ஒரு கதை ஒன்று இருக்கு. ராவணன் தேவர்களை எல்லாம் தோற்கடித்து விட்டு நவக்கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சித்தாராம். அந்த முயற்சியில சனி பகவான் மட்டும் அங்கிருந்து தப்பித்து வந்து இந்த தேவியினிடத்தில் சரணாகதி அடைந்தாராம். அப்போ இந்த சனி பகவானை துரத்தி கொண்டு ராவணன் இந்த தேவியின் முன் வந்து நின்றபோது இந்த தேவி அவனுக்கு தரித்திரத்தை கொடுத்தாள். அதன் பிறகு அந்த சனியானவர் 7.5 சனியாக ராவணனை பிடித்து கொண்டு அதன் பிறகுதான் ராவணனுக்கு மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு புராண கதையே இருக்கு. அப்போ சனீஸ்வர பகவானே சரணாகதி அடைந்ததுனாலதான் சனீஸ்வரனின் வாகனமான காகத்தை தன்னுடைய தேரில் கொடியாக வைத்துக் கொண்டிருக்கிறாள் இந்த தேவி. இந்த நிகழ்வு திருவானைக்காவல் என்கின்ற ஆலயத்துல இருக்கு. திருவானைக்காவல்ல பார்வதி தேவி தவம் புரிந்தால் அந்த பார்வதி தேவிக்கு காவலாக ஜேஷ்டா தேவி அந்த இடத்தில் இருக்கிறாள். இன்னும் அந்த ஆலயத்துல ஜேஷ்டா தேவிக்கு தனி சன்னதி உண்டு. இந்த 7.5 சனி தாக்குதல்ல இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய ஆலயம்னா திருவானைக்காவல் ஆலயம். அங்கு சென்று முதலில் ஜேஷ்டா தேவியை வழிபட்டு பின்னர் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த 7.5 சனி தாக்கம், அஷ்டம சனி தாக்கம் இதிலேருந்தெல்லாம் பக்தர்களால் விடுபட்டு வர முடியும். இத்தனை நன்மைகள் இந்த ஜேஷ்டா தேவியின் வழிபாட்டில் இருக்கு. இந்த ஜேஷ்டா தேவிக்குன்னு ஏதாவது தனியாக ஆலயங்கள் இருக்கா அப்படின்னா, இந்த ஜேஷ்டா தேவி பெரும்பாலும் பரிவார தேவதையாக ஆலயத்தில் இருக்கா. மிகவும் பழமையான சிவ ஆலயங்கள்ல ஜேஷ்டா தேவிக்குன்னு தனி சன்னதி இருக்கும். அப்படி காஞ்சிபுரத்துல நீங்க பார்க்கலாம், திருவானைக்காவல்ல பார்க்கலாம், இன்னும் பல பழமையான சிவ ஆலயங்கள்ல இந்த ஜேஷ்டா தேவிக்குன்னு தனியாக சன்னதி உண்டு. இந்த தேவியை வழிபட்டு பலனை பெறணும்னா எந்தெந்த நாட்கள்ல வழிபடலாம் அப்படின்னு இப்போ அடுத்து நமக்கு மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த தேவியை சனிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் வழிபடுவது மிகவும் நல்லது. திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வழிபடும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த தேவியை வழிபடும் பொழுது சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். அதே மாதிரி தைத்தூலை கரணத்தில் பிறந்தவர்கள், இந்த தைத்தூலை கரணத்திற்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவளே ஜேஷ்டா தேவி. ஏன்னா கரணம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோன்னா ஒவ்வொரு கரணத்திற்கும் ஒவ்வொரு மிருகங்களை கொடுத்து இருக்கிறார்கள். அப்படி தைத்தூலை கரணத்திற்கு கழுதையை மிருகமாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த கழுதையை வாகனமாக கொண்டவள் தான் இந்த ஜேஷ்டா தேவி. அதனால தைத்தூலை கரணத்தில் பிறந்தவர்கள் இந்த தைத்தூலை கரணம் வரக்கூடிய நாட்களில் சென்று வழிபடும் பொழுது அவர்களுடைய தொழில் அபிவிருத்தியாகும். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களினால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் ஒவ்வொரு திதி வரும் இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி. அப்படி திரையோதசி திதி வரக்கூடிய நாட்கள், அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி தேய்பிறையாக இருந்தாலும் சரி, இந்த திதி வரக்கூடிய நாட்கள்லையும் இந்த தேவியை சென்று நாம வழிபடலாம் ஆலயங்கள்ல. அதே மாதிரி பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையும் இந்த தேவியை சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று. இதுல ஒரு விசேஷமான ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நாள் ரொம்ப அரிதாக தான் நமக்கு கிடைக்கும். ஒரு நாள்ல ஒரே ஒரு திதி இருந்து அந்த திதிக்குள்ளாகவே 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நிகழ்வு என்று நடக்கிறதோ அந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த ஜேஷ்டா தேவியை வணங்கினோம் அப்படின்னா 64 வகையான கஷ்டங்களை இந்த தேவி நிவர்த்தி செய்து விடுவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அத்தனை சக்தி வாய்ந்த தேவி. இந்த தேவியை எந்த ஆலயத்தில் நீங்கள் பார்த்தாலும் உடனே அவளை வழிபடுங்கள். அந்த ஆலயத்தில் அவளுக்குன்னு என்ன வழிபாட்டு முறை இருக்குன்னு கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இல்லங்கள்லேயும் இந்த தேவி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். இந்த தேவியின் உருவத்தை கிழக்கு முகமாக வைத்து அவளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபடலாம். உளுந்தினால் ஆன உணவு பண்டங்களை படைத்து நெய்வேத்தியம் செய்து அது பிறகு அனைவருக்கும் அதை விநியோகம் செய்தும் நீங்கள் வழிபடலாம். இவளை வழிபட நிச்சயம் சனியின் தாக்கமானது குறையும், சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லங்களில் வர ஆரம்பிக்கும். இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.